பிரதமர் மோடி தலைமையிலான நல்லாட்சிக்கு மும்பை மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்து உள்ளதாக முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். மும்பை மாநகராட்சி தேர்தலில் பாஜக கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்ற நிலையில் பாஜக அலுவலகத்தில் மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் வெற்றி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மும்பை மாநகராட்சியில் ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரேவின் சகாப்தம் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சி அரசியலை மும்பை மக்கள் விரும்புவது தேர்தல் முடிவுகள் மூலம் தெரியவந்து உள்ளதாக குறிப்பிட்ட ஃபட்னாவிஸ், மும்பை மாநகராட்சி தேர்தலில் கிடைத்த வெற்றியின் மூலம் பாஜகவுக்கு பொறுப்பு மென்மேலும் அதிகரித்து உள்ளதாக தெரிவித்தார். மும்பையில் அண்ணாமலை பிரசாரம் மேற்கொண்ட வார்டில் போட்டியிட்ட 13 பாஜக வேட்பாளர்கள் 13,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். மலாட் சட்டமன்ற தொகுதி 47வது வார்டில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் ஜெயதிந்தர் திவானாவை ஆதரித்து பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை பிரசாரம் மேற்கொண்டார். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் 13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார். மும்பையின் புதிய வளர்ச்சி சகாப்தம் தொடங்கியுள்ளதாக தேஜஸ்வி சூர்யா தெரிவித்துள்ளார். மும்பை மாநகராட்சியில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மும்பை மாநகராட்சியில் பாஜகவுக்கு தித்திப்பான ரசமலாய் வெற்றி கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் வெற்றிக்காக அயராது உழைத்த பாஜகவினருக்கு நன்றி கூறிய அவர், மும்பையில் ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் அமைந்துள்ளதாக பதிவிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் பிளவுபடுத்தும் அரசியலை மும்பை மக்கள் முறியடித்து உள்ளதாக பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மும்பை மக்கள் மிக தெளிவான தீர்ப்பு வழங்கியுள்ளதாகவும், இந்த முடிவானது மகாயுதி கூட்டணி அரசின் செயல்பாடுகள் மீதான மாபெரும் அங்கீகாரம் என்றும் தெரிவித்துள்ளார். 3 இன்ஜின்களை கொண்ட நிர்வாகம் மூலம் உள்ளாட்சி முதல் நாடாளுமன்றம் வரையிலான நடைமுறைகளை பயன்படுத்தி ஒவ்வொரு குடிமகனுக்கும் வளர்ச்சி பணிகளை கொண்டு சேர்த்து உள்ளதன் வெளிப்பாடாக இந்த தீர்ப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மொழி அடிப்படையிலும் பிராந்திய அடிப்படையிலும் மும்பை மக்களை பிளவுபடுத்தும் முயற்சியில் எதிர்க்கட்சியினர் ஈடுபட்டதாகவும், அவர்களது நோக்கத்தை மக்கள் முறியடித்து விட்டதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Bondayar G Square. For details call 8939750009.